கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் குடிசை வீடு முற்றிலும் இடிந்து விழுந்ததால் பெண் குழந்தைகளுடன் அவதியுற்று வந்த தம்பதியருக்கு சமூக ஆர்வலர் உதவி செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையினால் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள மீனாட்சிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பானு என்பவரின் குடிசை வீடு முற்றிலும் இடிந்து விழுந்தது. 2 பெண் குழந்தைகளுடன் இருக்க இடமில்லாமல் மழையில் நனைந்து கொண்டே அந்த குடிசை வீட்டுக்குள்ளே இருந்துள்ளனர். இந்நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அவர்களின் துயர நிலையை அறிந்து அறக்கட்டளை மூலம் உதவி செய்ய முடிவெடுத்துள்ளார். பின்னர் பல்வேறு நல்வுள்ளங்களின் உதவியோடு 3 நாட்களில் 2,60,000 ரூபாய் செலவில் புதிய வீட்டினை கட்டியுள்ளார். புதிய வீட்டினை பானு தம்பதியினரிடம் வழங்கும் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் பாரதி மோகன் மற்றும் பானு தனது 2 மகளுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி பூஜை செய்து புதிய வீட்டினை திறந்து வைத்தனர். பாரதி மோகனின் இந்த சேவையை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டி வருகின்றனர். நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஒரு வீடியோ பேசி அனுப்பினேன். சார் பாரதி மகன் சார் வந்தாரு. அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டத்துல அனுபவிச்சேன் சார். ஏழு நண்டகோலி போறான் கவுக்குல இந்த மாதிரி நிறைய அனுபவம் பார்த்துக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். வந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. அதோட அவங்கள மறந்துன்னு இருக்கக்கூடாது சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.